அண்ணாமலை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்மினி விட்டில் பூச்சியைப் போலத்தான் அண்ணாமலை என்றும் அதிமுகவை தொட்டால் கெட்டுப்போவீர்கள் எனவும் தெரிவித்தார். விரக்தியில் பேசி வரும் அண்ணாமலை ஒரு மேனேஜர் மட்டுமே என்றும் ஜெயக்குமார் கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலினும் அமெரிக்கா செல்கிறார், அண்ணாமலையும் அமெரிக்கா செல்கிறார் என்று கூறிய ஜெயக்குமார், இருவரும் அமெரிக்காவில் என்ன பேசுவார்கள் என்பது தெரியாது என தெரிவித்தார். அவருடைய அந்த பேச்சை அன்னைக்கு துணியை பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான அளவுக்கு கழக பொதுச் செயலாளர் விமர்சனம் செய்தது மட்டும் இல்லாமல், ஒரு திராவிட இயக்கம், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. ஒரு கற்றறிந்தவர்கள், ஒரு அரசியல் நோக்கர்கள் சற்றும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். குறிப்பாக அண்ணாமலை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர் ஒரு மாநில தலைவர் இல்லை, கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர். உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள். ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்கு. ஆனால் இதை மறந்துட்டு இன்னைக்கு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசுறேன்னா, அதுக்கு கொஞ்சமாச்சும் யோகியதை இருக்கா? அண்ணாமலைக்கு இல்ல தகுதி இருக்கா? பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த முகாந்திரம் இருக்கா? இன்றைக்கு திரு அண்ணாமலை இன்னைக்கு சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு